கிச்சனில் மிக்ஸி ஜார் மக்கராச்சுனாலே நம்ம கையே உடஞ்ச மாதிரி இருக்குங்க. எந்த ஒரு வேலை செய்யணுனாலும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை ஈஸியாக எப்படி மெயின்டைன் பண்ணி அதை மக்கராகாமல் பார்த்துக்கிறதுன்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேட்லாம் வந்து டைட்டாகிடும். நம்ம எது அரைச்சாலுமே வந்து சரியாக அரைப்பட்டே வராது, நல்லா நைஸாகவும் அரையாது. தேங்காய்லாம் அரைச்சிங்கன்னா அப்படியே தேங்காய் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கிற டைமில் கொஞ்சமாக நம்ம கிச்சனில் இருக்கிற குக்கிங் ஆயிலே அதில் ஊற்றிடலாம். இல்லை தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் பரவாயில்லைங்க. அந்த பிளேட்டில் ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுட்டு அதை ஒரு திருப்பிட்டு அப்படியே விட்டுடுங்க. அதே மாதிரி பின்னாடி பக்கம் திருப்பி அந்த புஷ்லேயுமே வந்து கொஞ்சமாக ஆயில் விடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆயில் விட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வேஸ்லின் எடுத்து கூட தடவிக்கலாங்க. தடவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் மட்டுமே விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் தேங்காய் போட்டு அரைச்சாலும் சரி, வேறு ஏதாவது மசாலா பொருள் போட்டு அரைச்சாலுமே நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம். இப்போ ஜாரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் திடீர்னு ஏதாவது மிளகு தூளோ இல்லை சீரகத்தூளோ இல்லை சோம்பு தூளோ அரைச்சி வைக்கணும்னு நினைப்போம். ஆனால் அந்த டைமில் பார்த்து ஜார் வந்து ஈரமாக இருக்கும். அதை வந்து அந்த ஈரத்தை உடனே போக்குறதுக்கு வெயில் இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் வெயிலில் வச்சு கூட எடுக்கலாம். அப்படி வெயில் இல்லாத சமயங்களில் இல்லை நைட்டில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறீங்க, உடனே அந்த ஜார் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதை அப்படியே கவுத்தி நீங்கள் வந்து அதில் காட்டினீங்கன்னா அந்த ஹீட் வந்து உள்ளே போயிட்டு அந்த ஈரம்லாம் எடுத்துரும். இந்த மாதிரி ஹீட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா பிளேடுமே ஹீட் ஆகும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஹீட் ஆகும்பொழுது பிளேடுமே நல்லா சூப்பராக வேலை செய்யும். நல்லா ஈஸியாக அரைப்படும், நல்லா நைஸாக அரைப்படும். ஸோ அந்த மாதிரி ஹீட் பண்ணும்பொழுது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணுங்கள். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஹேண்டில்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான், அது மெல்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஈரம் ஃபுல்லுமே வந்து ட்ரை ஆகிட்ருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு நீங்கள் வந்து ஏதாவது மசாலா பொருள் அரைக்கணுன்னா அரைச்சிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த குறிப்பு, நம்ம என்ன தான் ஜார் வந்து வாஷ் பண்ணாலுமே பின்னாடி பக்கம் வந்து வாஷ் பண்ணுறது ரொம்பவே குறைவாக தாங்க இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு சில ஜார்லெல்லாம் ரொம்ப அழுக்கு பிடிச்சி போயிட்டு அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம வாஷ் பண்ணியே இருக்க மாட்டோம். ஆனால் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறையாவது பின்னாடி பக்கம் திருப்பி வாஷ் பண்ணணுங்க. தண்ணி அதில் அதிகமாக போகக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து அது வாஷ் பண்ண மாட்டோம். ஆனாலும் 10 நாளைக்கு ஒரு முறை வாஷ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பேக்கிங் சோடா எடுத்துகிட்டு அதில் போட்டு கொஞ்சம் சூடாக இருக்கிற லைட்டாக ஆவி வரணும். அதுக்குன்னு ரொம்ப கொதி வர தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து அதில் அப்படியே அந்த பேக்கிங் சோடா போட்டதும் எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த ப்ரஷ் வச்சு தேய்க்கிறேன். ஆனால் வந்து சரியாக இதில் வந்து அந்த அழுக்கெல்லாம் வர மாட்டேங்குது. அதுக்கு இது க்ளீன் பண்ணுறதுக்குன்னே நான் வந்து ஒரு ப்ரஷ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வேஸ்ட்டான டூத் ப்ரஷ் வச்சு தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ரஷ் வச்சு தேய்க்கும்பொழுது நல்லா இடுக்கிலெல்லாம் போயிட்டு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஹீட் பண்ணி இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க ப்ரஷ் ஒன்று. இல்லை இதே மாதிரி ப்ரஷ் வந்து கடையில் இருந்ததுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜார்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இடுக்கிலெல்லாம் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு, அழுக்கு எல்லாமே போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 10 நாளைக்கு ஒரு முறையோ அப்படி இல்லைனா கூட ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. சூப்பராகிடும் ஜாரு. இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம். நம்ம என்ன தான் ஜாரில் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சாலுமே அந்த ஷைனிங் வந்து குறைஞ்சிட்டே வரும். நாளடைவில் வந்து அந்த ஷைனிங் வந்து குறைஞ்சிட்டு பழசாக மாறிடும். புதுசு மாதிரி இருக்காது இல்லைங்களா? அது எப்போவுமே நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து டிஷ்வாஷ் லிக்விட் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நீங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் இருந்தாலுமே அது கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அது கூட வினிகர், ஒயிட் வினிகர் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி கொடுங்க. நல்லா தேய்ச்சிட்டு அதே மாதிரி வெளிப்பக்கமும் நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க. நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கனாலே நல்லா பளிச்சுன்னு மாறிடும். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு, சூப்பராக ஷைனிங்காக ஆகிடுச்சு பாருங்கள், புதுசு மாதிரியும் ஆகிடுச்சு. இதே மாதிரி ரொம்ப டல் அடித்த மிக்ஸி ஜாரு, குக்கரு இதெல்லாம் கூட இந்த மெத்தட்லேயே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா பளிச்சுன்னு ஷைனிங்காக மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டிப்பு, நீங்கள் வந்து கல்லுப்பு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கல்லுப்பு எடுத்து வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு முறையோ கல்லுப்பு ஜாரில் போட்டு, எத்தனை ஜார் வச்சுருக்கிறீங்களோ எல்லா ஜார்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அது வந்து மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு எடுத்துருங்க. அது லைட்டாக பொடியானால் கூட போதும்.
அது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாகிடும். ஸோ உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து மக்கர் பண்ணவே பண்ணாது. எல்லா பொருளுமே நமக்கு நல்லா நைஸாக அரைச்சி கொடுக்கும், நமக்கு வேணுன்ற மாதிரி அரைச்சி கொடுக்கும். ஸோ தேங்காய் எல்லாமே வந்து நல்லாவே அரைச்சி கொடுக்கும். அதுக்கு வந்து நம்ம கல்லுப்பு போட்டு அந்த பிளேடை வந்து ஷார்ப் பண்ணிக்கணும். அதுதாங்க ரொம்ப முக்கியமான டிப்பும் கூட இது. ஸோ இது வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில். ஸோ இந்த மெத்தட்லாம் மாதத்துக்கு ஒரு முறை இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜார்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே ஜார் எப்போவுமே புதுசாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், மக்கர் பண்ணவே பண்ணாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.